ஏன் சார் எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அந்த அட்வொகேட்ஸ் அப்படின்னாலே நிறைய பேர் ரொம்ப தப்பு தப்பா பேசுவாங்க. அவனா காசை புடுங்கிடுவான் அப்படி இப்படின்னு எல்லாரையும் பத்தியும் பேசுவாங்க கருத்து. உங்களுக்கு அந்த மாதிரி கோவம் இருக்கும்ல? என்ன உங்களுக்கு தெரியும் அட்வொகேட்டோட இன்னொரு சைடுன்னு? இப்படி இஷ்டத்துக்கு பேசுறீங்கன்னு உங்களுக்கு காண்டு இருக்கா? நான் யாராவது கருப்பு படத்துக்கு எதிராகவே நான் தான் வழக்கு போட்டேன். நான் அப்படியே அங்கே தேடி தின்னுட்டு இருக்கானு நீ என்ன படம் எடுக்கிறேன்னு சொல்லி கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ் நான் கூட பார்த்தேனேங்க சத்தியம் தேட்டரில் பெரிய தப்பா இல்லைன்னாரு. லட்சுமி நினைச்சிச்சுனாரு. அதுக்காட்டி மனுதாரோட மனுவையும் நம்ம நிராகரிச்சிட முடியாது, ஃபேக்ட்ரில்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் வேலை செஞ்சு கொடுத்துருவேன். பி ஃப்ராங்க். பட் ஐ எம் காஸ்ட்லி, ஐ எம் நாட் சீப். பட் ஆனால் வேலை செஞ்சு கொடுத்துருவேன். சீப்பாக இருக்கிறது காஸ்ட்லியாக இருக்காதுமா. கரெக்ட் சார். இந்த ஒரு இது 80,000 வருமா அந்த கேமரா? என்ன பிராண்ட் இது? இதுவா சார்? சோனி சார். இது சார் 2.5 லட்சம் ரூபாய்க்கு. 2 லட்ச ரூபாய் இந்த கேமரா. இதே ஒரு 60 லட்ச ரூபாய்க்குள்ள கேமராவோட ரெசல்யூஷன் இது கொடுக்குமா? கொடுக்காது. என்கிட்ட 60,000 கேமரா கிடக்கு, புதுசு தான், கெனானு. அதோட ரெசல்யூஷன் வேறு, இதோட ரெசல்யூஷன் வேறு. நான் சொல்கிறது 10 லட்ச ரூபா 60 லட்ச ரூபா கேமராவோட ரெசல்யூஷன் வேறு. நீங்கள் கொடுக்குறதுக்கு ஏற்ற குவாலிட்டி அதில் வேலை இருக்கும். ஜென்ரலாக இப்போ பீப்புள் சேயிங் இந்த மாதிரி அட்வொகேட்டு தான் அங்கே ஏமாற்றிடுவாங்க, காசை ஏமாற்றிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மித். அது யார் செஞ்சா என்ன செஞ்சாங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. பட் என்கிட்ட வந்த கிளைண்ட் எல்லாருமே முடிச்சுட்டு போகக்குள்ள பேட்டி கொடுத்துட்டு போவாங்க. அது கம்பல்சரி, மேண்டட்ரி. வா சக்ஸஸ் சக்ஸஸ் சொல்லிட்டு போ. ஆமாம், இந்த டெஸ்டிமோனியில் சக்ஸஸ் சொல்லிட்டு போ, என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு. எனக்கான கடுமையான கோபம் வரும், பயங்கர கோபம் வந்துடும். உதாரணத்துக்கு இது மாதிரி லூஸ் மாரி திருப்பி சில பேர் கேள்வி கேட்டுன்னு இருப்பாங்க. ஃபோனை விட உனக்கான ரிசல்ட் உனக்கு வரும். ஓ, கிளைண்ட் ஃபோன் பண்ணி வேற டார்ச்சரா? ஐயோ நீ வேறுமா, வாழவே முடியாது, சோறு இறங்காது தொண்டையில், அப்படி இப்போ பேசுவாங்க. அது ஒரு கட்டத்தில் பயந்துட்டு பேசுவேன். இப்போல்லாம் ஃபோனை வை, மரியாதை உனக்கு அவ்வளோதான், உனக்கு ரிசல்ட்டு தர்றேன், ரிசல்ட்டு தரலன்னா நீ பேசு அப்படிங்களும் வாய முடிடுவாங்க. அதான் ரிசல்ட் தர்றாங்கிறான்ல, அப்புறம் எதுக்கு அவன்கிட்ட ஃபோனில் பேசுகிற போது நினைக்கும். முதல்ல என்கிட்ட ஃபோனில் பேசவே கூடாது, நான் பாலிசி. நேராக வந்து மீட் பண்ண அது மாதிரி ஜெயிலில் அக்யூஸ் இருக்கானா உன் பொண்டாட்டியோ தங்கச்சியோ வந்து என்னை பார்க்கக்கூடாது. ஏன் சார்? நம்ம நாளைக்கு எவ்வளோ கிளப்பிட்டு போயிடுவான், உன் பொண்டாட்டிக்கு வக்கீலுக்கு தொடர்பு இருக்குன்னு. அவன் என்ன விரட்டி விட்டுறதுக்கா? ஏமா நீ வராது, அந்த கதையெல்லாம் இங்கே ஆகாது. ஐயோ 8 மணிக்கு மேலே அஸ்கி வயசில் யார்கிட்ட பேசக்கூடாது. சார் நம்ம கேஸ் எப்போ வருது சொல்லுங்க சார். அம்மா ஃபோனை வைமா, நீ வேற அஸ்கி வாய்ஸ்ல யார்ட்டையும் பேசக்கூடாது. அது டைவர்ட் ஆகும். அவங்கள்ட்ட 5 லட்ச ரூபா பணம் கட்டிருப்போம். அவங்களோட மைண்ட் ப்ராசஸ் என்னன்னா, கொஞ்சம் அஸ்கி வயசில் பேசினா பல்ல எல்லாம் காமிச்சான்னா இதை கழிது வரையும் கழிது அப்படிலாம் கூட இருப்பாங்களா சார்? இருக்காங்க, எல்லாரும் இல்லை, இருக்காங்க. அதை அப்படி வக்கீல்கிட்ட போய் அஸ்கி வயசில் பேச வேண்டிய அவசியம் இருக்கு. ஜல்லிக்கு பிரோஜனம். ஆமாம், அது என்னட்டா அம்மா ஏமா ஓல வைமா இல்லை, ஆனால் மழையில் நிற்கிற வை எப்படி பேசுவோம். பேசுகிற நிறைய பேசலாம் மேடம், 100 கால் பேசலாம் ஒரு நாளைக்கு. கேர்ள்ஸ் கிட்ட தான் 100 கால் பேசலாம், அவ்வளோ வருது ஃபோன், சலிக்காமல் கட்டில் போடலாம். அதனால பிரயோஜனம் இல்லை. அடுத்தது ரெக்கார்டிங் பண்ணி வச்சுட்டு பிளாக்மெயில் கேட்பாங்க. தேவையாது. கரெக்டு. 500 கொண்டா 1000 கொண்டா ஜிபே பண்ணுறான்னா ஜிபே பண்ணிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். அதுவும் மாட்டக்கூடாது. நிறையா இருக்குது. அதான் சொல்கிறேன், நான் ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், மிகவும் கடினமாக இருக்கிறது. உண்மை, விளையாட்டு விஷயம் இல்லை. ஃப்ரீ டைமில் சினிமாக்கு போயிடுவீங்களா? சினிமா மட்டும்தாம்மா. என்னை பிளாக்மெயில் பண்ணாத ஒரே இடம் சினிமா மட்டும்தான். நல்லா 2 டப்பா பாப்கார்னு, உரப்பில் 1, வெள்ளையில் 1, உரப்பில் 1, நல்லா 2 கொக்கோ கோலா வாங்கி, 2மே சுகருக்கு ஆகாது. முறன்னு 2 டப்பா தின்னு முடிச்சிடும், நாக்கெல்லாம் வந்துவிடும். தின்னுட்டு கார் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இதுதான் என்னோட வாழ்வியல். அது கூட்டம் இருக்கக்கூடாது, சத்தம் போடக்கூடாது, கொஞ்சம் விசில் அடித்தா கொஞ்சம் வியாபாரம்லாம் உள்ளே இருக்கக்கூடாது. அழகாக பார்ப்ப படத்தை, பக்கத்தில் ஒன்றும் பேசக்கூடாது. எனக்கு பக்கத்தில் ஃபோன் பண்ணுறானே கூட வந்துவேன், அந்த சீட்டில் போய் உட்கார், வெளிச்சம் கண்ணில் அடிக்குது. எந்த ஹீரோயின் சார் பிடிக்கும்? ஹீரோயினாலே பிடிக்குமா? இப்போ யாராவது இப்போ செம்மையாக இருக்காங்களே அப்படின்னு இப்போ யாரையாவது பார்த்து? நான் கொஞ்சம் பழைய பேசுமா? பரவாயில்ல சார், ஓல்டு இஸ் கோல்டு. எனக்கு சினேகாவை ரொம்ப பிடிக்கும். சிரிப்பழகி சினேகாவை ரொம்ப பிடிக்கும்.
ம். அந்த ஆனந்தத்தில் பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன்னு ஒத்தேன் நானுன்னு அவ்வளோ அழகாக அந்த பொண்ணு அறிமுகமாகி அது பாடு பிள்ளை எல்லாம் பார்த்து இப்ப கூட தான் அழகா இருக்காங்க சார். ஆமாம் ஆமாம் கிழக்கட்டையெல்லாம் ஆகல, அவ்வளோ அழகா இருக்காங்க. இந்த ஒரு ஃபேமஸான டிவி ஷோல இப்போ அவங்க சிம்ரன்லாம் வராங்க. அது வந்து சினேகா வந்து ரொம்ப அழகு. ஆ. அம்பியாவே ரொம்ப பிடிக்கும். ஓ, அதுக்கு முன்னாடி எங்கே என் ஜீவனே உன்னில் அது பிடிக்கும். சில்கு ஸ்மிதா சூப்பர் அல்டிமேட். சில்கு ஸ்மிதா ரொம்ப பிடிக்கும். அப்படியே வந்தா 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 கமலஹாசன் நடித்த எல்லா கதாநாயகனும் பிடிக்கும். ஏன் கமல் பிரியரா சார்? ஆமாம்மா, கமல் பெரியரில் எடிட் வேறு வெறியர். வெறியர். ஆமாம், ஒரு பெரிய திரைக்கலைஞன்மா கமலஹாசன். அது உண்மைதான் சார். இன்னைக்கு உள்ள அரசியலை நீ பேசியிருக்காரு நாசர்கிட்ட, நான் போராளி அப்படின்னு. நான் செத்த 1000 போராளி முறைப்பேன், மயிறு தான் முளைக்கும். உனக்கு எது பக்திரி, உனக்கு எதிர்கால சந்ததியை உத்துப்பார். சினிமா பார்த்து வந்த பலவீனமான கூட்டம். உனக்கு சித்தாந்தம் சொல்லிக் கொடுத்த தலைவர்கள் எல்லாம் பாதி பேர் அரசாங்கம் விலைக்கு வாங்கிட்டு மீதி பேர் நசுக்கி போட்டுரும். அரசியல் உறுதிப்படுவது. ஸோ அவருடைய வாஸ்டான சிந்தனை, மக்கள் அவருக்கும் ஓட்டு போடல. ஓட்டு போடுறதாலுமே இந்த டெமோக்ரஸி கண்ட்ரியில் அவரால் என்னமா பண்ண முடியும்? கரெக்ட். ஸோ அவ்வளோ பெரிய வெறியரா நீங்கள் அவர் மேலே? வெறியரில் சின்ன பிள்ளையிலேருந்து பிடிச்சி பார்த்து பார்த்து வளர்த்தது. நான் எம்கேடி தியாகராஜ ஒரு பாட்டு கேட்பேன், நீங்கள் கேட்பீங்களா? நீல கருணே கருணா நடராஜா நீலகண்டனி பூமியில் மானிட ஜென்மம். எம்கேடி பாட்டு கேட்பேன், காரில் அப்படியே மெயில்டாக கேட்டு போவேன். இங்கே ஒரே பாட்டாக இருக்குது பார்த்து டேய் பாட சொல்லியிருக்கோம்டா, ரயில் உடைக்க சொல்லலடா. அப்போ நல்லா இருக்கும், அது பாட்டு மட்டும் ஓடும், அதை வச்சு கேட்பேன். இப்போ இருக்க பாட்டில் எப்படி சார் இருக்கு? இப்போ ஏதாவது ஒரு பாட்டு வந்து ஜெயிக்குதுமா. இந்த விடுதலையில் ஒரு பாட்டு வந்துச்சு, காட்டுமல்லி. அது உன்னோடு நடந்தால். அது காலாவில் ஒரு பாட்டு வரும், கண்ணம்மா கண்ணம்மா. அந்த பாட்டு கேட்டாலே கண்ணு தண்ணி கலங்க. அந்த மாதிரி பாட்டெல்லாம் இருக்குது. அந்த சீனும் நல்லாயிருக்கும். படங்கள் எல்லாம் இப்போ ஓரளவு எடுக்கிறாங்கம்மா. கசமுசான்னு பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேறாங்கம்மா. நல்ல பாட்டெல்லாம் எடுக்கலாமா. சூரிய வம்சம்லாம் போட்டால் தேம்பி தேம்பி அழுவேன். நல்லா இருக்கும். நாட்டாம சூரிய வம்சம் போட்டு அந்த போட்டு படத்தை அதெல்லாம் எவர்கிரீனான ஒரு காலம் சார். உண்மை. அப்போ இருந்த இயக்குநர்களோட கைவசம் இந்த உன்னிடத்தில் என்னை கொடுத்தெல்லாம் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் வேறு லெவலில் அப்புறம் எடுத்தாங்க. பூவே உனக்காக, சொல்லாமலே யார் பார்த்தது. எனக்கு வீர ரொம்ப பிடிக்குமா விஜய. முதலமைச்சர் ஆனதுல தான் பிடிக்க மாட்டேது எனக்கு. நிறைய பேர் அப்படி சொல்றாங்க சார். ஆக்சுவலா எனக்கு கூட அவர் பிடிக்கும். எப்படின்னா துல்லாத மனமும் துள்ளும் ரொம்ப பிடிக்கும் சார். அந்த குட்டின்ற கேரக்டர்லாம் ரொம்ப பிடிக்கும். அது பிரியமுடல்ல சைக்கோமா நடிச்சாரு, அது ரொம்ப பிடிக்கும். நினைத்தேன் வந்தால வண்ணன் நிலவே வண்ணன் அல்டிமேட் சார். ஏன் சார் அக்ரிமெண்ட் போட்டு மேரேஜ் பண்ணுவாங்களே, பிரியமானவளே, அது கூட ரொம்ப நல்லா இருக்கும். தெலுங்கு டப் அது. இல்லை நல்ல நடிகர்மா. எதனால் அரசியலில் வந்தவனை பிடிக்கலன்னா 41 பேர் செத்தது, எல்லாரையும் மரியாதையெல்லாம் பேசுனது, இதனால இன்னும் பிடிக்கல எனக்கு. மற்றபடி அவரோட சினிமாக்கள்லாம் நம்ம இன்னைக்கும் வளைச்சு பார்க்குறோம். டான்ஸ் சினிமாலாம் நல்லா இருக்கும். ஆமாம். கடவுள் பக்தி இருக்கா சார் உங்களுக்கு? இருக்குமா. நல்லா சாமி கும்பிடுவீங்க? பக்தினா போய் கடவுள்கிட்ட போய் மாறுபடி மாரி அதை கூட இது கூடலாம் கேட்க மாட்டேன். பழனி முருகன் மை லவ், எவ்ரி திங் லவ் முருகா, அவ்வளோதான். வேற எங்கே போகிறேன்? அது ஒரு 3 மாதம் ஒரு வாட்டியாவது போய் பார்த்துட்டு வருவோம் முருகனை. முருகன் சிலையை ஒன்று செஞ்சாது வச்சுருக்கேனே ஹாலில். ஆமாம், அங்கே பார்த்துருக்கேன். 3 வாட்டிக்கு ஒரு வாட்டி, 3 மாதம் ஒரு வாட்டி போவேன். நேராக உண்ட விஞ்சிக்கிட்டு நிப்பாட்டும், அங்கேயே ஆளுங்க இருப்பாங்க. காரை ஓரமாக போடுறான்னு சொல்லிட்டு மேலே ஏறினேன்னா போயிட்டு நேராக சாமி பார்ப்பேன். பார்த்துட்டு முருகா நல்லா இருக்கேன்டா, பத்திரமா வந்துட்டேன், பத்திரமா வீட்டுக்கு போகணும் பார்த்துக்க, சரி ரைட்டில் லவ் யூடா, லவ் யூ முருகா, அவ்வளோதான். லவ் யூ தான், லவ் யூ லவ் யூ லவ் யூ. ஆமாம், வேறு ஒன்றுமே இல்லை சார். உங்கள் லைஃப்பில் த்ரெட் எல்லாம் இருக்குல்ல சார் உங்களுக்கு? இருக்குது தானே, நான் மேனேஜ் பண்ணிடுவேன். மேனேஜ் பண்ணுறீங்க சேஃப்டியாக. த்ரெட்டு இருக்காமல் எப்படிமா இருக்கும்? த்ரெட்டு இல்லைன்னா தான் அர்த்தமே இல்லை. ரெண்டாவது ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரைக்கும் த்ரெட் இருக்கும், அப்புறம் த்ரெட் பண்ணி பிரயோஜனம் இல்லைங்கிற ஒரு கட்டம் வந்துடுதுல்ல. இனிமேல் இவனை பண்ணி என்ன பண்ணுறது? மேலும் 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 போனால் இந்த பாருங்க, டாயின்னு ஒருத்தன் உங்களை கூப்பிட்றான் ஒரு தெருவில், அவனை பயந்து பக்கத்து தெருக்கு போவீங்க, அங்கே ஒருத்தன் டாயின்னு கூப்பிடுவான். எங்கே தான் போகிறது அப்போ? எங்கே போகிறது சொல்லுங்க நீங்களே? வரதை பார்த்துக்கலான்ட்டு போவேன். அவ்வளோதான், வர்றதை பார்த்துக்கலாம், வா என்ன பண்ணலாம், மோதி பார்த்துக்கலான்ட்டு. அப்படி தான் அந்த அந்த மனநிலை தான்மா. மேக்ஸிமம் நான் வந்து இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நிர்ணயம் செய்து விடலை, அந்த சுபாவம் உள்ளவன். நான் வம்பெல்லாம் வளர்க்க மாட்டேன். நான் பணிஞ்சு தான் போகிறேன், பயந்து போகிறேன்னு நினச்சா அவன் முட்டாள். நான் பணிஞ்சு போயிடுவேன். சூதனம் முக்கியன்றீங்க.
என் வேலை இங்கே நான் வந்திருக்க வேலை வேறு. காலேஜில் ரவுடிசம் பண்ணவங்களாம் இன்றைக்கி ஆளே இல்லை, செத்துப்பிட்டானுங்க. அங்கேயும் நான் பண்ணி தான் அங்கே காலியாகிருப்பேன். நான் ரவுடித்தனம் பண்ணுறது எதுக்கு இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணணும்? 20 வயசுல ஆரம்பிச்சிருக்கலாமே. 40 வயசுல பீக்குக்கு வந்திருப்பேன். பீக் ரவுடி இருந்திருப்பேன். இல்லை செத்து கூட போயிருப்பேன், இல்லை சென்ட்ரல் ஜெயிலில் இருந்திருப்பேன். அதெல்லாம் வேண்டிய இல்லாமல் பார்த்தாச்சுமா. நிறைய ரவுடிகளோட வாழ்க்கை வீணாக போனதை பார்த்துட்டேன். குடும்பம் சிதறி போகுது. அதனால் அதெல்லாம் வேண்டியில்லை. அன்பு தான்மா. நான் சொல்கிறது அன்பு தான். நீ சாமி கும்பிடாமல் போ, மண்ணா போ. டிசிப்ளின் முக்கியம். டிசிப்ளினாக இருக்கணும். அன்பு முக்கியம். எல்லாருமேலேயும் அன்பு செலுத்துங்கம்மா. அன்பு தான் ரொம்ப அழகானது. நான் பல பேரை என் கோபத்தினால இழந்திருக்கேன். ஆனால் அதை விட 2 மடங்கு என் அன்பால் பெற்றிருக்கேன். எனக்கு கோபம் வருது அப்படின்னா அதுக்கு பிறகு அவங்களுக்கு பேசவே தெரிலன்னு அர்த்தம். நான் கோபமே பட மாட்டேன். ஆனால் இவங்க நம்மளை ட்ரிகர் பண்ணிடுவாங்க. ஏதாவது ஒரு ஆங்கிளில் ட்ரிகர் பண்ணிடுறாங்க சார். ட்ரிகர் பண்ணி என்னை ஒரு மாதிரி மென்டல் மாதிரி ஆக்கி நம்மளே ஏகப்பட்ட எனக்கு என்னோடய ஒர்க்குக்கு நீங்கள் அது பேர் என்னது மதிப்பு கொடுக்கலன்னு டென்ஷன் ஆகிடுவேன். ஆப்வியஸாக சார். என் ஒர்க்குக்கு இந்த மனுஷன் பாரு எவ்வளோ டயர்ட்லையும் உட்காந்து பேசுகிறான் பாரு, சும்மா பேசுகிறான், நான் காசுக்காக பேசுகிறான் அப்படிங்கக்கூடாது. உன் பணத்தை விட என் உடல் நேரம் என்னோட உடல் முக்கியம். ஒரு பெரிய வேலை செஞ்சுருப்போம். சார் அடுத்தது என்ன சார் அப்படிமா சில பேர் அசால்ட்டா, சார் பரவாயில்ல சார் செஞ்ச வேலையை கலக்கிட்டீங்க சார். அது யார்ட்டுமே டீயை வாங்கி கொடுத்து, சார் இத்தனை வருஷம் எங்களால் செய்ய முடியல சார், செஞ்சுட்டீங்க சார், ரியலி ஸோ கிரேட் சார். ஐயோ உங்களுக்கு என்ன சார் 50 லட்சம் என்ன சார், இந்த 50 லட்சம் போட வச்சுங்க, ஒர்க் முடித்தோன்னே இன்னொரு 50 lakhs நான் உங்களுக்கு கிஃப்டடாக தர்றேன் சார். அது இப்படி சொல்லி பாருங்களேன் அந்த வேலை எப்படி நடக்குதுன்னு. காசை கொடுத்துட்டு நசனீங்கன்னா வேலை உருப்படாது. நான் பல கிளைண்ட்ட கட்டை வாங்கிட்டு போய் சொல்லுவோமா, அவங்க பேசக்குள்ளே தெரிஞ்சிருந்தாலும் நம்ம ஜேர்னி ஆகாது. கட்டு கொடுத்தா கட்டு உனக்கு வீட்டுக்கு வந்து ஆர்டர் காப்பி வந்து சேரும். சூப்பர். உனக்கு கதவை தட்டி ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டுருக்கீங்களாம்மா, ஆமாங்க ஆர்டர் காப்பி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுப்பாங்க. பரவாயில்லையே. அதுதான் என்னோட ப்ராக்டிஸ். 200 கேஸ் வச்சுருக்கிறது ப்ராக்டிஸ் இல்லைம்மா, 20 கேஸ் ஒழுங்காக வச்சுருக்கணும். நம்ம நியூஸ் பேப்பரை போட்டுக்கிட்டு இருக்கோம், 100 பேப்பர் போடுறதுக்கு ஒரு பேப்பர் தான் ஹெட்லைனில் நம்ம பேர் இருக்கணும். போட்டால் நல்லா பொதுநல வழக்கு போட்டால் டிஸ்மிஸ் ஆனதில்லை, கரெக்டாக பார்த்து பொறுத்து எடுத்து அடுத்து போடுவான். ஒரு விஷயம், ஒரு 10 15 பேருக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன் எல்லோரும் சேர்த்து டைப்பிஸ்டோட. அப்போ இவங்க எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும்னா இதுலேருந்து நான் சம்பாதிச்சு தான் கொடுக்கணும். நான் உழைச்சி காசு கொடுக்கணும் அவங்களுக்கு. அப்படி வேலைக்கு நான் அலையணும், என்னால் அலைய முடியாது. பாடி படிக்கிட்டே ஏற முடியல, பெரும் பிரச்சனையாக இருக்குது. முக்கியமான நேரத்தான் நம்ம போகிற கோர்ட் வாசலுக்கு. இது நல்ல தொழில்மா வக்கீல் தொழில். ஆனால் இனி யாரும் இந்த வக்கீல் தொழில் படிக்காதீங்க. நிறைய விஷயம் இருக்குது, வேஸ்ட் ஆகிட்டு. ஏன் சார் இப்போ கேமராவில் உட்காந்து இவ்வளோ பேசுகிறீங்களே, மக்களுக்காக நிறைய விஷயம் தெரியணுன்ட்டுன்னு, இல்லை ஸ்கின்னு கண்ணெல்லாம் வந்து நமக்கு ப்ராப்ளம் ஆகும், அந்த லைட்டு அதில் வேறு இவனுங்க வேறு நொட்டி மாதிரி கமெண்ட்டை போடுவானுங்க, காண்டாவாது? ஆகும் தான். எனக்கு இந்த வலது கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது. இந்த நரம்பு, இந்த இதுலேருந்து வர நரம்பு பல்ஜ் ஆகிட்டு அதில் ஈரம் கோத்துக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது. கூலிங் கிளாஸ் போட்டால் கொஞ்சம் நேரம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆரம்பத்தில் கரடே கேட்டா ஏசி ரூமில் குளிக்க, இதெல்லாம் ஏன் வீட்டு கிளாஸ்ரா, இங்கே தான் போடுறேன் இல்லை இங்கே தான் திருப்பி போடுறேன், உனக்கு என்ன, இப்படி தான் கூட போட்டுப்பேன், இப்படி கூட இப்படி போட்டுக்கிறேன், என்ன இப்போ கிட்ட போச்சு, தலைமையிலையும் போடுங்க சார், இப்படி போடலாமா, போடுங்க சார், தலை கலைஞ்சிட போகுது, இப்படி கூட போட்டுக்கலாம். இது என்ன பேச்சுது, இது என்ன அது என்ன, இது எல்லாத்துக்கும் விமர்சினா ஒன்றா இன்னொரு பொறுக்கி எடுத்தாக்க ஒரு 20 பேர் தான் யூடியூப்பில் பேசுகிறதுக்குன்னு இருக்கான். ஆமாம், குவாலிட்டியாக. ரைட்டு, நல்ல வார்த்தை. 20 பேர் தான் இருக்காங்க. அவங்களையும் ஏதாச்சும் போட்டு அடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், டோட்டல் காலி, குப்பையாயிடும். மதன் கௌரி தான் போய் தாவாக்காவுக்கு ஃபேவரட்டாக போய் தாவாக்காவுக்கு படத்துலையும் நடிச்சிட்டார். அவர் என்ன படம், அவர் ஜனநாயகத்தில் நடிச்சிட்டார் மதன் கௌரி. அவர் ஒரு மாதிரி. இன்னும் மாயன் ஸ்டுடியோ நான் இன்னும் ஒரு 5-6 பேர் இருக்கிறோம் இந்த லிஸ்ட்டில். அந்த க்ரைம் சேனலில் சொல்கிறேன், டெய்லி சொல்கிறேன் க்ரைம் போடுங்க, டெய்லி நானாடா போய் கொலை பண்ணி போய் வீடியோ போட முடியும், நடந்தாலோட போட முடியும், நடக்காமல் இருக்கேன்னு வேண்டிக்கணும். சார் இன்றைக்கி எது க்ரைம் இல்லை, இப்படியா கேள்வி. ஸோ நம்மளால் முடிஞ்சதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம், விழிப்புணர்வு அடைய வைக்கிறோம், அதுலேருந்து தப்பிச்சுக்கிங்கன்னு சொல்கிறோம். இப்போ வக்கீலுக்கு யாராவது படிங்கன்னு கேட்டால் நான் படிக்க வேணான்னு சொல்கிறேன். அவங்களே நாளை வக்கீல் படிச்சுட்டு என் பையன் வக்கீல் ஆகிட்டான் அப்படின்னு என்கிட்ட பெருமையாக சொல்கிறாங்க. ரைட்டு, மாட்டினாங்க. இல்லை நம்ம நீ சொன்னதுக்கு பதில் கொடுக்குறாரா, நான் நல்லதான் சொல்கிறேன். ஏம்மா 40 வயசில் நான் இப்படி இருக்கிறதுக்கு, நான் 23 வயசில் 24 வயசில் சிங்கப்பூர் போயிருந்தேன்னு வச்சுக்க வேலைக்கு. ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 லட்ச ரூபா அனுப்புறது, மாதத்துக்கு 3 லட்ச ரூபா அனுப்புவேன்.
ஒரு வருஷத்துக்கு 36 லட்ச ரூபா அனுப்புவேன். 10 வருஷத்துக்கு 3.5 கோடி ரூபா அனுப்பியிருப்பேன். அங்கே இருக்குள்ள இங்கே வீடு கட்டியிருப்பேன். வந்தேன்னா கனெக்டை வச்சுக்கிட்டு ஸ்மூத்தாக வீட்டில் இருந்திருப்பேன். இல்லை பொண்ணு பிள்ளையெல்லாம் படிக்க வச்சுருந்துருப்பேன். எல்லாம் சின்ன எக்ஸாம்பிள், சின்ன கால்குலேஷன். இந்த இதுக்கு நான் வந்து ஒரு பல்ல கடிச்சு அப்பயே ஒரு டிஎன்பிசி எழுதி ஒரு விஓ போயிருதுன்னு வச்சுக்க, சம்பளம் மட்டுமா சம்பளம் மட்டுமா அது பார்த்து வாங்கினெல்லாம் பவுடர் போட்டு பிடிச்சி கொடுத்துருவாங்க. இவரெல்லாம் மாட்டிப்பார். பவுடர் போட்டு லஞ்ச ஒழிப்பு துறையில் கரிச்சிப்பை போட்டு ஓடுறாங்கல்ல 500 ரூபாயில், நிச்சயமாக லஞ்சம் வாங்கியிருக்க மாட்டேன். நல்ல விஓவாக இருந்திருப்பேன். இது அப்படி இல்லையாம்மா, இது டெய்லி குதிரை சவாரி மாரி இருக்குமா. நான் ஒரு வாரம் ஃபீவரில் படுத்துட்டேன்னா அதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன் உங்கள்கிட்ட. ஜுரம் அப்படியே கொதிக்குதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது. கோர்ட்டில் ஹைகோர்ட்டு டேஷ்போர்டு பார்க்குறேன், என்னோட 22வது ஐட்டம் 10க்கு மேலே ஏறிட்டு அப்பியரன்ஸுக்கு ஆள் இல்லை. ஐயோ, ஜுரத்துலேயே நீங்கள் நிற்கிறீங்க. இங்கே நீங்கள் வீட்டில் நிற்கிறேன். அதுக்கு வரைக்கும் சட்டை என் முன்னாடியில் மறைக்கிறேன். ஏங்க லூஸ் ஆக நீங்கள் போனால் போடுங்க. அது தப்படி கை நீட்டி காசு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஜுரத்தோடு எடுத்து கவுனை மாட்டிக்கிட்டு இங்கேயே மாட்டி கார் போய் பார்க்குறேன், ஒரு ஓலா வர மாட்டுது. அதுக்கப்புறம் என் சொந்தக்காரை போட்டு நானே மரட்டு மிரிச்சு எடுத்துகிட்டு போய் அங்கே கொண்டு போய் போட்டு போகிறேன். கரெக்டாக உழையிற கூப்பிட்றாங்க, மே ப்ளீஸ் மினாட் அப்படின்னு. அதாவது ரெப்ரசன்ட் பண்ணால் ஆர்டர் போடுற கேஸ் தான். ஆனால் ரெப்ரசன்ட் பண்ணனா தப்பு. நாளைக்கு ஜட்ஜி போட்டிருப்பார், ஆனால் பார்ப்பார், ஓ கோர்ட்டு கேஸ் ஃபைல் பண்ணுவானுங்க ஆனால் வரமாட்டானுங்க அப்படின்னு நம்மளை தரக்குறவா நினச்சிட மாட்டாரா. ஆர்டர் வாங்கிட்டேன். என் மனைவி போட்டுச்சு, ஏங்க மென்டலாங்க நீங்கள், போனால் தான் போதும் ஒரு கேஸ் அப்படின்னு கை நீட்டி காசு வாங்கியிருக்கேன். நான் எடுத்துருங்கிற நம்பிக்கையில் அவன் எங்கேயே இருக்கான். அதை செய்யக்கூடாது. அந்த மாதிரி அவ்வளோ பிரின்சிபலோடு வாழணும், அவ்வளோ டெக்கோரம் மெயின்டைன் பண்ணணும். பட் இது எல்லாம் காலப்போக்கில் இருக்காதுமா. ஏஐ வந்துருச்சுமா. ஏஐ ஒரு சட்டத்தை பற்றி அது முழுசாக விளக்கம் சொல்லுது. கிளைண்ட் பேசக்குள்ளே ஏஐ கேட்டு சொல்கிறான், இது இந்த செக்ஷன் தானே, இது அது தானே, இதுதான நடைமுறையை பற்றி தெரியல உனக்கு. பைத்தியம். அதை பார்த்துட்டு இவங்க அறவே கடை பேசுறது சார். அதில் தான் டென்ஷனாக வருது. ஐயோயோ பா, அறவே கடை பேசுகிறேன், பிபி ஏறுறது. ஒரு பீரியட்ல கூகுளை பார்த்துட்டு இவங்களே டாக்டர் மாதிரி பேசினாங்க. இப்போ வந்து ஏஐ பார்த்துட்டு மண்டைக்காய விடுறது, சம்மந்தம் பேசுறது. அதனாலே சொல்லிடுறது. நான் இங்கே பிரிண்ட் அவுட் எடுக்க அனுப்பியிருக்கேன் கடைக்கு. இங்கே வருவாங்க, அதில் பிரிண்ட் அவுட் ஒட்டிடுவாங்க. இந்த ஆஃபீஸோட ரூல்ஸ் 10. ஆமாம். இதெல்லாம் மணி பற்றி என்ன நினைக்கிறீங்க? பணம் ரொம்ப முக்கியமானது. பணத்தால் எல்லாமே செய்ய முடியும். பணம் ரொம்ப முக்கியமானது. பணத்தால் எல்லாமே செய்ய முடியும். ஆனால் அந்த எல்லாத்தையும் செய்கிறதுக்கு பணம் வேணும். ஆக மொத்தம் பணம் வேணும். பணத்தால் எல்லாம் செய்ய முடியும், எல்லாம் செய்கிறதுக்கு பணம் வேணும். சும்மா சொல்லுவாங்கம்மா, பணம்லாம் முக்கியம் இல்லை, மனுஷன் தான் முக்கியம். அதெல்லாம் சும்மா சார், நான் ஒத்துக்கவே மாட்டேன். சும்மா எவனாவது பணத்தை சம்பாரிச்சிட்டு சொல்லுவான், அவங்ககிட்ட நிறைய இருக்கும். அவன் சொல்லுவான். ஆனால் பணம் இல்லாதவெல்லாம் சொல்லவே முடியாது. இந்த வார்த்தையை சொல்லவே கூடாது. எவனாவது உன் ஃப்ரெண்ட்ஸு பணம்லாம் முக்கியம் இல்லைன்னு சொன்னான்னா அவன் அந்த தரித்திரம் முடிச்சவொன்னே உடனே கட் பண்ணி விட்டுரு. அவன் தரித்திரம் உனக்கு வந்துடும். பணம் இல்லாமல் என்ன செய்யறது? நான்லாம் காசு இல்லாமல் ரோட்டில் போய்ப்பாரு, ஒரு நாய் மதிக்காது. கூட இருக்கவங்களே மதிக்க மாட்டாங்க, யாரும் மதிக்க மாட்டாங்க. உன் சொந்தக்காரன்னு சொல்லவே மாட்டான். பணம் தான் பெரிய ஜாயின் லெட்டர். இதுதான் ஜாயினிங் லெட்டர் இருக்குல்ல, எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பூமிக்கு நான் வந்திருக்கேன், ஜாயின் லெட்டர், இந்த மணி, ஓகே ஜாயின், இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. ஜாயின் லெட்டர் இல்லாமல் எப்படி பண்ணுறது? தொடர்ந்து பேசுவோம். சூப்பர் சார், நன்றி சார். ஸோ மக்களே, அதாவது நம்ம தமிழ்வேந்தன் சார் வந்து நிறைய விஷயங்கள் பேசி நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அவேர்னஸ் வீடியோவாக இருக்கட்டும், க்ரைமாக இருக்கட்டும், என்ன வேணால் பேசியிருக்கலாம். சாரோட ஃபீலிங்ஸ், அவரோட சில நிறைய பர்சனலான விஷயமெல்லாம் வந்து நம்ம கூட இன்னைக்கு வந்து ரொம்ப ஜாலியாக ஷேர் பண்ணாங்க. உங்களுக்கு ஏதாவது தமிழ்வேந்தன் சார்கிட்ட வந்து சந்தேகம் கேட்கணும், இல்லை அவர்கிட்ட இதை பற்றி இதெல்லாம் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோவும் நானும் தமிழ்வேந்தன் சாரும் போடுவோம். சார், உங்களோட பொன்னான நேரத்தை வந்து எங்களோட நேரங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசுனீங்க சார். மிக்க மகிழ்ச்சி. அழகாக இவங்க மேடம் எடுத்தாங்க. ஒரு ரேம்புவாக எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா அது வந்து பர்சனல் விஷயம். கொஞ்சம் கூட குறைச்சி கேட்டால் கண்ணு தண்ணி வந்துடும் சில நேரங்களில் வேறாச்சும் கேள்வி கேளுங்க அப்படிங்கிற கோபம் வரும். ரெண்டுமே அது நடுவில் அழைச்சிட்டு போகிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் ஒரு முதிர்ந்த நெறியாளர் என்பதை காமித்தீர்கள். மகிழ்ச்சி. நன்றி சார்.